ஹாய், வெல்கம் பேக் டு மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா மற்றும் பலர் நடித்து சுதா கங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் வெளிவந்திருக்கிற பராசக்தி. வாங்க பார்க்கலாம். பராசக்தி இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது வந்து ஒரு பீரியாடிக் டிராமா அண்ட் இது வந்து ஒரு 1959 அண்ட் 1965 நடக்கிற மொழிப்போர் பற்றிய ஒரு இது. அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர்கள் எப்படி போராடினாங்க அப்படிங்கிற ஒரு நிஜத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை. இதுல பாத்தீங்கன்னா வெறும் அப்படியே ராவா கொண்டு போனா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கங்கரா வந்துட்டு லவ் ட்ராக்கு, அண்ணன் தம்பி பாண்டு இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலா கொடுக்கறதுக்கு, அதாவது கமர்ஷியலா இல்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சிவகார்த்திகேயன் அண்ட் ரவிமோகனோட இன்ட்ரோடக்ஷன், அவங்களோட ஃபேஸ் ஆஃப், அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்மையா எடுத்திருப்பாங்க. ஒரு மாசா வந்துட்டு ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி செம்ம இன்ட்ரோவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் ட்ராக் கொண்டு போவாங்க. அந்த லவ் ட்ராக் தான் வந்து இந்த படத்துக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரியோ இல்ல அன்வான்டா இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் வரும். அது அந்த லெவலுக்கு வந்துட்டு நமக்கு கூட கனெக்ட் ஆகல அந்த லவ் ட்ராக். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டா தான் இருந்துச்சு. கோருக்குள்ள வந்துட்டு டெப்தா போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் தம்பி பாண்ட் அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் லவ் ட்ராக் அந்த மாதிரி போகும்போது இது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதா, அந்த ஒரு சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ஃபுல்லா சொல்லலையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா ஒரு 15 மினிட்ஸ் டுவர்ட்ஸ் அந்த ப்ரீ இன்டர்வலா இருக்கட்டும், அது இப்போ தான்டா நான் சொல்ல வந்ததே சொல்றேங்கிற மாதிரி ஒரு அப்படியே போய் செம்மையான ஒரு இன்டர்வல் பிளாக். அப்படியே சிவகார்த்திகேயன் வந்து நிக்கிற போது வந்து நமக்கே அப்படியே வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவா இருக்கும். பாட்டிமாரை வச்சு ஒன்று ரெண்டு அங்கே போகிற போக்கில் ஒரு காமெடி, அப்புறம் பேங்க்ல ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு காமெடிஸ் வரும். அது எல்லாமே வந்துட்டு நல்லாவே கிளிக் ஆகிருந்துச்சு. நம்ம ஊரில் ஓல்டு நம்ம பழைய பாட்டி தாத்தாலாம் எப்படி வந்து உட்காந்து பேசுவாங்களோ அதே ஸ்லாங்ல அதே ஒரு நக்கல் நையாண்டியோட அந்த டைலாக்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்த ட்ராக்கை நம்ம அப்படியே கொண்டு போவோம், எங்கேயுமே டைவர்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி எதிர்ப்புக்கு எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போராடினாங்க, மக்கள் எப்படி ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அப்படியே டெப்தா கொண்டு போயிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு ரிப்பீட்டட் சீன்ஸ் மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு சின்ன லேக் மாதிரியோ இருந்துச்சு. பட் போர் அடிக்கல. பட் வந்து ஓகே இதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கே வந்துடும். 10% கிரிப்பு குறையிற மாதிரி இருக்கும். பட் எடுத்த பிளாட்டை கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. டுவர்ட்ஸ் இன்டர்வல் எப்படி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து ட்ரெயினில் போடுற ஃபைட் எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் வச்சு வருது, இந்த எலெக்ஷன் டைமில் வருது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதில் வந்து பொலிட்டிக்கல் டச் வந்து இருக்கு, பட் ரொம்ப இல்லை. நல்ல உத்து கவனிச்சிங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இது வந்து வேற வழி இல்லை, அவங்க வச்சுதான் ஆகணுங்கும் போது டிஎம்கேக்கு சார்பாக வச்சுதான் ஆகணும். ஏன்னா அது அந்த டைம் ஃப்ரேம்ல நடந்ததுனால அவங்களும் பண்ணதுனால. அடுத்து ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஆஸ் அ ஹீரோ அவர் பயங்கரமா மெருகேறிக்கிட்டே வராருங்க. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. ஐ திங்க் ஹீஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். அவரோட எமோஷனா இருக்கட்டும், ஜாலியா பேசுறதா இருக்கட்டும், லவ் சீன்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ஷன் அண்ட் டு த கோர் வந்து சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அதர்வாக்கு வந்து லுக்கா இருக்கட்டும், அவரோட கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவரோட டயலாக் மாடுலேஷனா இருக்கட்டும், பக்கா. இந்த மாதிரி ஒரு ரோல் இது வரைக்கும் அவர் பண்ணதில்லை. இதுக்கப்புறம் பண்ணுவாரான்னு தெரியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு இந்த படத்துல. அடுத்து நம்ம ரவிமோகன், அதாங்க ஜெயம் ரவி. ரவிமோகன் பொறுத்த வரைக்கும் வில்லன் கேரக்டர்ல வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. அவரோட அந்த ஃபேஸ் அப்படியே ஒரு இறுக்கமாவே வச்சுட்டு சுத்துறது, அவர் ஏன் வந்து தமிழர்கள் வந்து அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பேக் டிராப், அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா அளவா மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. நான் வில்லன்டா அப்படிங்கிறதுக்காக கொடூரமா அப்படிலாம் இல்லாம என்ன தேவையோ அந்த கேரக்டருக்கு, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு, ஒரு வில்லன் போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன வேணுமோ அதை வந்து பெர்ஃபெக்டா கொடுத்திருந்தாரு. ஸ்ரீலீலா தெலுங்குல வந்துட்டு வெறும் அவங்க ஆடல் பாடலை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து இதில் பார்க்க முடியும். அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துட்டு அவங்களோட போர்ஷன் நிறைய வரும். அதுலலாம் வந்துட்டு ஹர் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஹர் வே ஆஃப் ஆக்டிங்லாம் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. அண்ட் ஸ்ரீலீலாவை வந்து ஓன் டப்பிங், ஸோ அவங்க ஒரு தெலுங்கு பொண்ணாவே வந்திருக்கிறதுனால அவங்களோட ஓன் டப்பிங்க்கும் அவங்களோட அந்த வாய்ஸ் கொஞ்சம் பேசுற அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. பட் ஒன்று என்னன்னா கொஞ்சம் அந்த லெவலுக்கு வந்துட்டு அவங்க பேசுற ஸ்லாங் வந்துட்டு புரியல அப்படின்னு வேணா சொல்லலாம். மொழி போராட்டம் உங்களுக்கே தெரியும், இது வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தி எதிர்ப்புக்கு எந்தெந்த மாநிலம்லாம் ஆதரவு தெரிச்சதோ எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு கேமியோ மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க.
சும்மா ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அவ்வளோதான் வருவாங்க கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸில். ஆனால் வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்களோட கேமியோக்கு என்ன உண்டோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபையும் பண்ணியிருந்தாங்க. சும்மா நான் பேன் இண்டியா கேரக்டர்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அதில் இருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு பார்த்தா ஆர்ட் டைரக்டருங்க. ஆர்ட் டைரக்டர்னு கூட சொல்ல மாட்டேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரும் உழைக்காம இந்த லெவலுக்கு 1965 நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இடத்துல கூட வந்துட்டு மிஸ் ஆகாம உங்களால வந்துட்டு கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பீரியாடிக் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமும் பக்காவா பண்ணியிருந்தாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு பிக் சல்யூட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரவி கே சந்திரன் கலர் கலராக லைட்லாம் வைக்காம அந்த ஒரு டோனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் 100 ஃபிலிம். ஸோ நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு எஃபர்ட் போட்டாரா, இல்லைனா வந்து இது வந்து ஒரு தமிழ் மொழிக்கான படம் அதனால எஃபர்ட் பண்ணணும்னு போட்டாரா தெரியல. பாட்டுமே நல்லா இருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது விஷுவலைசேஷன் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. எடிட்டிங் வந்து நல்லா இருக்கு, ஆனால் டக் 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 டக்குன்னு கட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா ஜெயம் ரவி ஒரு டைலாக் சொல்லுவார், டக்குன்னு கட் பண்ணி அதே இடத்துல இங்கே சிவகார்த்திக் ஒரு டைலாக் சொல்லுவார், திரும்ப இங்கே கட். அது ஒரு ஸ்டைலாக தான் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அது ஏதோ வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு மாறினதுனால ஒரு சின்ன கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டயலாக்ஸ், ஒரு மொழிப்போர் பற்றிய ஒரு படத்தை எடுக்கும்போது அதுக்கு டயலாக்ஸ் ஆர் ரொம்ப 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 முக்கியம். அதை வந்து ஷார்ப்பாக போட்டிருந்தாங்க. நாங்கள் யூஎஸில் பார்த்ததுனால எங்களுக்கு வந்து அன்கட் வெர்ஷன். ஸோ டயலாக் மியூட்டோ இல்லைனா எந்த எதுவுமே கிடையாது. ஸோ தீ பரவட்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துச்சு. ஆல் த டயலாக்ஸ் வந்துட்டு அது ஜெயம் ரவி பேசுகிற வில்லன் டயலாகாக இருக்கணும் சரி, இல்லை ஹீரோ பேசுகிற டயலாகாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு பக்கா. மொத்தத்தில் பராசக்தி எழுச்சி. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. Bye.